உலகலாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி அம்பாசமீத ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நவம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம். சூரியன் நீச்சம் அடைகிறார். ஒரு 15 ஐப்பசி மாதம் வந்துடுது அப்படின்னாக்கா நவம்பர் 15 தேதி வரையிலுமே கூட 16 தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார். கூட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை. அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம். செவ்வாய் ஒரு வேகம், ஒரு அதிகாரம், ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்குது. அதிரடியாக இறங்கி செய்கிறது, ஸ்பீடப் பண்ணுறது, ஜாபாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது, கால தாமதத்தை எல்லாம் தூக்கி கடாசுவார். சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆகாது? சனி மந்தம், செவ்வாய் வந்து ஸ்பீடு. அப்போ இந்த சனியால் வரக்கூடிய தடைகள், அப்புறம் கேதுவால் வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய, எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிரும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தால் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான். அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கை அவனுக்கு பாதிக்கப்படும். நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கிரனோ இல்லை செவ்வாய் சுக்கிரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு 50% தான் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அப்போ அது ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும், ஒரு ஸ்பீடப் இருக்கும், நிதானம் இருக்காது, புரியுதுங்களா, புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது. அப்போ அதை போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்போ எல்லாரும் ஒரு வேகம் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதி, 17ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் 25ஆம் தேதி திருக்கணிதப்படியும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூப்பரான மாதம். கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் 12 ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன. அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்பும். நம்ம பார்த்துட்டு ஒரு 4-5 மாதமாக 5 மாதங்களாக எதுவுமே சரியில்லை. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நமக்கு டேக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான். ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பித்தது அப்போ தான். அதே போல் சிறு சிறு விபத்துக்கள், நம்ம ஊரில் என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசித்து பாருங்கள். கூட்டமாக நடக்கும். அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவர்ந்த அவப்பெயர்கள். நிறைய அன்பர்களுக்கு, நிறைய அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு, அல்லதுனா 12 ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவோங்க. அவப்பெயர்கள், நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்கும். நீங்களும் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க. ஏதாவது சமாளிக்கலாம், போகலாம், வரலான்னு எவ்வளோ யோசிச்சுருப்பீங்க. பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும். தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும். இன்றைக்கி காலம்புரை இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணும், இன்றைக்கி நல்ல நாளா அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத. அப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள். அப்போது செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறாரு, சூரியன் நீசம் அடைகிறார், அதோட கூட சனி பகவான் வக்ர நிவர்த்தி. அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்க போது, அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்க போது, மனம் மாறுதல்கள் இருக்க போது, வழிபாடுகள் அதிகரிக்கும்.
தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும், தெய்வ பக்தி அதிகரிக்கும். குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள். காரணம் என்னென்னா பரிகாரம், பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய அவங்களுக்கு நன்மை நடக்க ஆரம்பிக்கும். அப்போ வழிபாட்டு முறைகள், குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும். அதோட கூட சூரியன், செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகிட்டே வந்ததோ, ஒரு 3 மாதமாக 6 மாதமாக ஒர்க்கு டிலே ஆகிட்டே வருது, சாமி முடிக்க மாட்டேங்குது, அந்த ஒர்க்கெல்லாம் முடியும். ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், இல்லை மேரேஜாக இருக்கலாம், சம்திங். அப்போ எதெல்லாம் உங்களுக்கு தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஜெயமாகும், வெற்றியாகும். ஸோ இது போல் நிறைய சப்ஜெக்ட் பேசிகிட்டே போகலாம். முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் இது, கிரக அமைப்பு தான். இப்போ ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் இந்த நவம்பர் மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதம். ராசிநாதன் புதன் பகவான் சிறப்பான முறையில் பஞ்சமஸ்தானத்தில் அற்புதமாக இருக்கிறார். பொதுவாகவே இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு யோகம். இன்னொரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சூரியன் புதன் மட்டும் தன்னிச்சு இருக்கக்கூடாது, கூட ஏதாவது ஒரு கிரகத்துடைய பார்வை இருக்கணும், இல்லை ஏதேனும் ஒரு கிரகத்துடைய சேர்க்கை இருக்கணும். நான் சொல்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில். இந்த பிறப்பு ஜாதகத்தில் சனி புதன் மட்டும் தனிச்சு இருக்குமே, ஆனால் அவர் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்பார், ரன் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ எப்படியும் நம்ம சொல்லலாம். பாசிட்டிவாக சொல்லணும்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டார், ஓடிக்கிட்டே இருக்கணும், புதனை போல் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போது நிச்சயமாக இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் அப்படிங்கிறது இந்த நவம்பர் மாதம் ஏற்படுகிறது. அது ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான மாதம், ஒரு அறிகுறி. அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல அறிகுறி. இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை இருக்குமே ஆனால் நிச்சயமாக அது மிதுன ராசிக்கு தான் அதிக ஃபேவரபுளாக இருக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிதுன ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் விலகும். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சாமி, ரொம்ப ட்ரபுளாக இருக்குதுங்க சாமி, ஒன்றும் பெரிய வளர்ச்சி இல்லை, நிறைய முயற்சிகள் எடுக்கிற சாமி, எல்லாமே முன்னேற்ற தடைகளாக உள்ளது. மெயினாக காசு பணம் கொடுத்துருக்குறோம் சாமி, கொடுத்த காசு வரலை, நான் எப்படித்தான் ஏமாந்தனே தெரியலைங்க சார், நான் ரொம்ப டேலண்ட்டாக இருப்பேன், திறமையாக இருப்பேன், அப்படி இருந்து கூட என்னுடைய பணங்காசு போய் மாட்டிக்கிச்சு, சிக்கலில் மாட்டிக்கிச்சு, வரவே இல்லை, நானாக தான் கொடுத்தேன் சாமி, நானாக தான் கொடுத்தேன், ஆனால் அது எப்படியோ வராமல் போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மிதுன ராசி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சிக்கலில் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் மெயினாக ஃபினான்ஸில் ஏமாந்தவங்க, பணங்காசு கொடுத்து ஏமாந்தவங்க, அதே போல் சொத்துக்கள், அசட்டை ரிலேட்டடாக அல்லது பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம், இல்லை இவங்க சம்பாதித்த சொத்துக்களாக இருக்கலாம், பணங்காசு கொடுத்து வாங்கிட்டு உள்ளே போக முடியாதவங்களாக இருக்காங்க, டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கக்கூடியவங்க, புரியுதுங்களா? அல்ல சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சிறை தண்டனைகள், அல்லது மெயினாக போலீஸ் கேஸு, வம்பு கேஸு, இதெல்லாம் டீல் பண்ணக்கூடியவர்கள். இதெல்லாம் குரு உள்ளே வந்ததிலிருந்து எதிரிகளுடைய தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகரித்திருக்கும். நிலையாக ஒரு எதிரி இருந்து உங்களை ஆட்டி படைச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது, எனக்கு நிம்மதியே இல்லை சாமி, சுத்தமாக எனக்கு நிம்மதியே இல்லைங்க சாமி, சுத்தமாக நிம்மதி போச்சு, இது தினந்தோறும் பயந்து பயந்து உட்காந்துருக்க வேண்டியது, நிறைய விஷயங்கள்.
கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அதே போல் ஜாப், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள். நாம் நினைக்கிறோம் இன்றைக்கி நிறைய வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் நிறைய பார்த்திங்கனாக்கா மிதுன ராசி தான். திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம், மெயினாக திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள். அதிலும் இந்த பிளாக் மேஜிக்கு, வசியம், மனைவி ரொம்ப நமக்கு தெரியாமல் சில விஷயங்களை மறைச்சிட்டாங்க, கணவர் மறைச்சிட்டாரு, அல்லதுனா செகண்ட் ஒய்ஃபு, ரெண்டாவதாக வச்சுக்கக்கூடிய மனைவி இப்போ நம்ம கண்ட்ரோல் இல்லை, திடீர்னு வேணாங்கிறாங்க. மனமாற்றங்கள் அதில் கால சூழ்நிலை வரும்போது அது வரும் உங்களுக்கு. அது அல்லது காதலர்களுக்குள் அவங்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள். பொருந்துமா பொருந்தாதா, அவங்க கல்யாணம் பண்ணிப்பாரா பண்ணிக்க மாட்டாரா, 8 வருஷமாக காதலிக்கிற சமயம் இப்போ திடீர்னு வேணாங்கிறாங்க. அவங்க வீட்டில் சொல்கிறதுக்கு அவர் பயப்படுறாரு, அவருக்கு ஓகே ஆனால் எனக்கு என்னால் முடியாது. அப்போ இந்த மாதிரி மேரேஜ் லைஃபோ இல்லை பிஃபோர் மேரேஜ் லைஃபோ இல்லை ஆஃப்டர் மேரேஜ் இல்லீகல் லைஃபோ அல்லது சம்திங் செகண்ட் ஒய்ஃபோ, இதில் வரக்கூடிய பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது சம்திங் ப்ராப்ளம் வருவது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக திருமண வாழ்க்கை சிறப்படையும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், மாப்பிள்ளை கோச்சிட்டு போயிருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, பொண்ணு போய் மருமக வராமல் இருக்கிறது, அல்லது டிவோர்ஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் சரியாகக்கூடிய காலம். வாராகியை நம்புங்க, வாழ வைப்பால் வாராகி, வாராகி வாழ வைப்பா. கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ இந்த மாதம் அந்த மாதிரி பிரிந்த உறவுகள், அது பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம். அற்புதமான கால நேரம். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் உருவாகும். அது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். காரணம் என்னென்னா, நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு ஜாப் உயிர் ஊசலாடுற மாதிரி அது அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கும். இன்று போகுமோ நாளை போகுமோ, நாளை வருமோ இன்று வருமோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம். அதெல்லாம் நீங்கள் வேலை மாற்றங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். இப்போ நான் கம்பெனி மாறலாமா, அல்லது வெளிநாடு போகலாமா, ஆன்சைட் ஜாப் நமக்கு கிடைக்குமா, அல்லது இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து நமக்கு ஆன்சைட் கொடுப்பாங்களா, ஸோ அல்லது ஒரு கல்விக்காக, எஜுகேஷன்ஸுக்காக, ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக, அல்லது ஒரு ட்ரைனிங்காக நம்ம வெளிநாடு செல்ல முடியுமா. அப்போ இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் அல்லது ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ப்ராப்ளம், இதெல்லாம் இந்த நவம்பர் மாதம் சார்ட் அவுட் ஆகும், சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதே போல் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் நல்ல க்ரோத் இருக்கும், கவலைப்படாதீங்க. கஷ்டப்பட்டு பண்ணுற சாமி நாங்கள், எங்களுக்கு யாருமே கிடையாது, நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேர் தான் சேர்ந்து பண்ணுறோம். இல்லை அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸோ இல்லை அந்த ஐடி பிஸ்னஸோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஐடி ஆப் டெவலப்பராக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒன்று. அப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸோ ஐடியோ சம்திங், நீங்கள் எந்த ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களே. ஆனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, க்ரோத் இல்லாமல் இருக்குது, இன்கம் இல்லை, இன்வெஸ்டர் கிடைக்கல, டெவலப் ஆகலை, அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பாங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நல்ல ரேட்டிங் இருக்கும். உங்கள் பிஸ்னஸில் ஏதேனும் ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் கூட வேலை செஞ்சவங்க ஏமாற்றிட்டாங்க. ஒருத்தன் வந்தால் சாமி டீமை அப்படியே ஃபார்ம் பண்ணி எல்லோரையும் மொத்தமாக கூட்டின்னு போயிட்டான். நம்ம பையர் யாரோ நேரடியாக அவங்க பையரோட அவன் கனெக்ஷன் வச்சுக்கிட்டான்.
அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, அப்போ பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட இந்த மாதம் உங்களுக்கு சரியாகக்கூடிய மாதமாக விளங்குகிறது. அதே போல் செகண்ட் மேரேஜஸ், குறிப்பாக பெண்கள் 35 வயசு 36 வயசு 38 வயசு ஆகுது சாமி, ரெண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறோம், அது இன்னும் எங்களுக்கு நடக்கலை. நிச்சயமாக கவலை வேண்டாம் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, இரண்டாவது திருமணம் நடைபெறும், அதற்கான கால நேரம் அமைகிறது, நல்லதே நடக்கும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, நாம் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டு வரீங்க, நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷம். அதே போல் நிறைய அன்பர்கள் வெளி மாநிலங்கள் வெளியூர்களில் இருந்து கூட நிறைய இன்வைட்ஸ், பூஜைகளுக்காக, ஹோமங்களுக்காக, பரிகார யாகங்களுக்காக, ஷாப் ஓப்பனிங், கம்பெனி பூஜைகள் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல் உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய எல்லா விதமான திருமண வைபவங்கள், கிரகப்பிரவேசமாகட்டும் அல்லது நிச்சயதார்த்தங்கள், மெயினாக மேரேஜஸ், திருமணங்கள்லாம் அழகாக ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் சொல்லி ஒரு மைக்க வச்சு தமிழ் முறையிலே கூட அழகாக எல்லாத்துக்கும் விளக்கங்கள் கொடுத்து அற்புதமான முறையில் கைராசியான முறையில் திருமணங்கள், எல்லா விதமான யாக பூஜைகள், பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள் இவை அனைத்தும் உங்களுக்கு கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும். அதே போல் மெயினாக இடதோஷங்கள், வாஸ்து பிரச்சனைகள் இவைகளும் இருக்குமே. ஆனால் ஃபஸ்ட்டே ஒரு கன்சல்டிங் வச்சுக்கிறது, வாஸ்து பூஜை, பூமி பூஜை, அன்றைக்கெல்லாம் கொடுமுடி வரையிலுமே கூட ஒரு அன்பரிச்சை நம்மளை இங்கேருந்து வரவழைச்சி, அன்பு தெய்வம் நீங்கள் தான் சாமி வந்து பூஜை போடணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணி இங்கேருந்து கொடுமுடி வரலும் போயிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி வாஸ்து பூஜைகள் உங்களுடைய இல்லங்களில் சரியான முறையில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, சுபத்துவமாக கைராசியான முறையில் உங்களுக்கு அனைத்தும் வாராகியின் ஆசியோடு செய்து தரப்படும். தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமச்சிவாய். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.